6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் இயல் 3ல உரைநடை உலகம் வளரும் வணிகம். மனிதர் வாழ்வுல வணிகம் பெரும் பங்கு வகிக்குது. தமிழர் பழங்காலத்துல இருந்தே வணிகத்துல சிறந்து விளங்குனாங்க அப்படிங்கிறத சங்க இலக்கியங்கள் மூலமா நம்ம அறிய முடியும். அதை நம்ம இப்ப படத்துல பார்க்க போறோம். மனிதனானவன் தனக்கு தேவையான எல்லா பொருளையும் தானே உற்பத்தி செய்ய முடியாது. தனக்கு தேவையான சில பொருட்களை பிறரிடமிருந்து வாங்குவாங்க. அது வாங்குனதுக்கு தன்னிடம் உள்ள பொருட்கள் சிலவற்றை என்ன செய்வாங்க, பிறருக்கு கொடுப்பாங்க. இவ்வாறுதான் ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் தான் வணிகம் சொல்லி அழைக்கப்படுது. பொருட்களை விற்பவரை வணிகன்னு சொல்றாங்க, வாங்குபவரை நுகர்வோர்னு சொல்றாங்க. ஏன்னா அதை பயன்படுத்துறவங்க தான் நுகர்வோர். பண்டமாற்று வணிகம். நம்ம கூடுதலா நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள்ல கூடுதலான பொருட்களை பிறருக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை நம்ம வாங்குறதுதான் பண்டமாற்று வணிகம் சொல்லக்கூடியது. இதுதான் சங்க இலக்கியங்கள்ல காணப்படுது. நெல்லை கொடுத்து அதுக்கு பதிலா என்ன செஞ்சாங்கன்னா உப்பை பெற்றாங்க. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றாங்க. பாலை கொடுத்துட்டு வீட்டுல உள்ள அந்த தானியங்கள் கேப்ப திணறலாம் இருக்கும்னா அந்த தானியங்களை பெற்றாங்க. இந்த செய்திகளை சங்க இலக்கியங்கள் மூலமா நம்ம அறிய முடியுது. இக்காலத்துல என்னன்னு சொன்னா வீட்டிற்கே என்ன செய்றாங்க, பழைய செய்தித்தாள் பயனற்ற பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு பதிலா வீட்டுல உபயோகப்படுத்த பொருளையும் என்ன செய்றாங்க, தாராங்க. வணிகத்துடைய வகையா 2 வகையா பிரிக்காங்க. தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு. தரை வழியா செல்றதுக்கு எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. வணிகர்கள் வண்டியில பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவா தான் செஞ்சாங்க. இந்த குழுவை வணிக சாத்து என்பர். என்னன்னு சொன்னா வண்டியில குழுவா செல்லும் போது திருடர்கள் வந்தாங்கன்னா எல்லாரும் கூட்டமா சேர்த்து சாத்துன்னு திருடனை சாத்திடுவாங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப வணிக சாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்ல மறக்க மாட்டோம். கடல் வழியா கப்பல் மூலமா பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம் சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. கப்பல் நிக்கிற இடங்கள் துறைமுகங்கள்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. துறைமுக நகரங்களும் போது பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிப்பிடப்பட்டன. என்னன்னு சொன்னா துறைமுகத்தை என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பட்டினி கிடந்து பார்க்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டது துறைமுகம் நகரங்கள் அப்படின்னு சொல்லி மறக்காது. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் போது பூம்புகார். தலையில என்ன வைப்போம், பூ தானே வைப்பாங்க. அப்ப இந்த பூங்கிற சொல்லு முதல்ல இருக்குன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பூம்புகார். அப்ப தலை சிறந்த துறைமுகம் பூம்புகார் விளங்கியது. அவ்வூர் துறைமுகத்துல பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு என்ன செஞ்சாங்க, நின்றன. அவற்றின் மூலம்தான் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன, தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இந்த தெரிந்து தெளிவோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னாடு விளைத்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளையை சுற்றி உமணர் போல்களும் அப்படின்னு இருக்கு. என்னன்னு சொன்னா நம்ம நாட்டுல விளைஞ்ச வெண்ணெல்ல தந்துட்டு பிற நாட்டுல உள்ள உப்பை என்ன செஞ்சாங்க, வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. உமணர்ங்கிறது உப்பை விற்பவங்க தான் உமணர்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது. இது எதுல இருக்குன்னா நற்றிணையில இருக்கு. அப்போ நற்றிணையில நல்ல வெண்ணெல் விளையுது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த வரிகளை கொடுத்தோன்னா வெண்ணெல் அப்படின்னு வந்தாலே நற்றிணை அப்படின்ட்டு. பாலோடு கூழோடு பெயரும் அப்படிங்கும்போது பாலை கொடுத்துட்டு தானியங்கள் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. இது எதுல இருக்குன்னா குறுந்தொகை. குறுகிய தொகைக்கு என்ன செய்யறாங்க, பாலை கொடுத்துட்டு கூழ் தானியங்கள் கூழோடுங்கும்போது தானியங்களை வாங்கிட்டு போனாங்க. அடுத்து பொண்ணோடு கரியோடு பெயரும் அகநானூறுன்னு இருக்கு. பொண்ணை கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க, கரிங்கும் போது மிளகு குறிக்கக்கூடியது அந்த இடத்துல காணப்படுது. ஏன்னா கரிப்பு சுவையுடையது மிளகு. அந்த ஏலம் இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, வாங்கிட்டு செஞ்சாங்க. அப்போ என்னன்னா இன்னைக்கு ஒரு திருமணம் நடக்குன்னு சொன்னா அங்க பொண்ணுக்கு என்ன எவ்வளவு பொண்ணு போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்போ அகநானூறு அப்படின்னு சொன்ன உடனே அகத்துக்குள்ள எவ்வளவு பொண்ணு போடுவான்னு ஞாபகம் இருக்கு அப்படின்னா பொண்ணோடு கரியோடு பெயருங்கும் போது அகநானூறுல குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். வணிகத்தை 2 இதா பிரிக்காங்க. தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம்ட்டு. தனிப்பட்ட நபரால நடத்தப்பட்டுச்சுன்னா அது தனிநபர் வணிகம் சொல்லி அழைக்கப்படுது. அது மட்டும் இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துறத நிறுவன வணிகம்னு சொல்லி சொல்றாங்க. சிறு வணிகம் அப்படின்னா நாமளே அன்றாட வாழ்க்கையில பார்த்திருப்போம். நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்காக பால், கீரை, காய்கறி இதுல விக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா தெருவுக்கே வருவாங்க. அது மட்டும் இல்லாம பொருட்களை வாங்கி நம்ம வீட்டு பக்கத்துல வீதியில விற்பனை செய்வாங்க. தலையில சுமந்து சென்று விற்பாங்க. தரையில கடை அமைத்து விற்பாங்க. தள்ளுவண்டி மூலமா. இவங்க எல்லாம் சிறு வணிகம் செய்யக்கூடியவங்க. இவங்க நுகர்வோர் பயன்படுத்தக்கூடியவங்க நேரடியா தொடர்பு கொள்ளக்கூடியவங்களா காணப்படுறாங்க. பெருவணிகர்னா பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவுல திரட்டி வைத்து விற்பனை செய்யக்கூடியவங்க. இவங்க என்னன்னு சொன்னா மொத்தமா ஒரு இடத்துல இருந்து கொள்முதல்னா வாங்கி அத சிறு வணிகருக்கு விற்பனை செய்யறாங்க. பெருவணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும் நேரடி தொடர்புங்கிறது இங்க ரொம்ப அரிதாதான் காணப்படக்கூடியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை பிற நாடுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. பிற நாடுகள்ல இருந்து நமக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்வது இறக்குமதின்னு சொல்லி அழைக்கப்படுது. பழங்காலத்துல இருந்தே தமிழ்நாட்டுல இது காணப்படுது. என்னன்னு சொன்னா தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. அப்ப எதெல்லாம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சுங்கும்போது பெரிய பெரிய அரசர்கள் தான் அதை வாங்குவாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அரசர்கள் தேக்கு கட்டல்ல சந்தன கட்டல்ல தான் படுப்பாங்க அப்படின்னு. அப்ப தேக்கு, சந்தனம். அடுத்து அரிசி அரிசி உணவும் அதுல மிளகு உரைப்புக்கு வந்து மிளகு தான் சேர்ப்பாங்க அப்படின்னா அரிசி, மிளகு. அடுத்து இஞ்சி காப்பி தான் குடிப்பாங்க. அரிசி, மிளகு, இஞ்சி. அடுத்து அரசருக்கு எப்பவுமே நினைச்சவங்க மயில் தோகையால வீசுவாங்க. அப்போ ஒரு அரசரை ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஏற்றுமதி செய்யக்கூடியதுங்கிறது எளிமையா ஞாபகத்துல வந்துடும். தேக்கு, சந்தனம், அரிசி, மிளகு, இஞ்சி, மயில் தோகை. அடுத்து என்னன்னு சொன்னா பிற நாடுகளுக்கு சீனத்துல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எது அப்படின்னு சொன்னா கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அப்போ நல்ல பட்டுச்சேலை கட்டிட்டு என்ன செய்வோம், கண்ணாடி முன்னாடி போய் வந்து நிற்போம். அப்போ நம்ம கண்ணே நமக்கு படுற மாதிரி இருக்குன்னு கற்பூரம் சுத்தி போட சொல்றாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது எல்லாமே என்னன்னா சீனத்துல இருந்து வருது. அப்போ கண்ணாடி, கற்பூரம், பட்டு இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. அரேபியாவில இருந்து எது குதிரைகள் தான் வாங்கப்பட்டுச்சு. அரேபியா, அடுத்து இங்க குதிரைன்னு இருக்கு. அரேபியாவில இருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. வணிகத்தில் நேர்மை. வணிகத்துல நேர்மையா தொழில் செய்வது என்பது தமிழ் இலக்கியங்கள் இருந்து எடுத்துக்காட்டுது. என்னன்னு சொன்னா வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யணும். என்னன்னு சொன்னா அப்படின்னு திருக்குறள் வரிகளானது காணப்படுது. நேர்மை பற்றி எடுத்து சொல்லக்கூடியதா இந்த வரிகளானது காணப்படுது. தமக்கு எப்படி நம்ம எதிர்பார்ப்போமோ அதே போலதான் பிறருக்கும் என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க அப்படிங்கறதுதான் கொடுத்திருக்கு. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. பிறருக்கு கொடுக்கும் போதும் அளவை குறைத்து என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. நல்ல நெஞ்சுடையவங்க அப்படின்னு. நடுவு நிலைன்னா என்னைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் கூட குறைய சொல்லாம சரியான முறையில சொல்லக்கூடியவங்க தான். அதை பட்டினப்பாலை பாராட்டுகிறதுக்கு. வணிகம் சொன்னாலே என்னன்னா அந்த இது எதன் மூலமா, எந்த நூல் மூலம்னா பட்டினப்பாலை தான். அப்ப நடுவு நின்ற நெஞ்சினோர் அப்படின்னு சொன்ன உடனே பட்டினப்பாலைன்ட்டு ஞாபகத்துல வரணும். இணைய வழி வணிகம். கடைக்கு செஞ்சு பொருளை வாங்க நேரம் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா இணைய வழி வணிகம் மூலமா இன்றைய காலத்துல வாங்கிட்டு இருக்காங்க. இணையதளம் மூலமா பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல காணப்படுது. இவை வந்து இணையதள பக்கங்கள் நமக்கு தேவையான பொருளை என்ன செய்யும் பற்றிய விவரங்கள், தேவையான விவரங்கள் எல்லாம் என்ன செய்யும் நமக்கு காமிக்கும். பொருட்களுடைய தரம், விலை, சிறப்பு இவற்றையெல்லாம் பிற நிறுவனங்களும் ஒப்பிட்டு பார்த்து நமக்கு பிடிச்ச பொருளை என்ன செய்யும் நம்முடைய வீட்டுக்கே வரவழைச்சு பொருட்களை வாங்க முடியும். இணையவழி வணிகத்துல என்னன்னு சொன்னா பொருளை பெற்றுக்கொண்ட பின்னரும் பணம் செலுத்தலாம். மின்னணு பரிமாற்றம் மூலமும் நம்ம பணத்தை செலுத்த முடியும். வணிகம் வந்து பண்டமாற்று முறையை தொடங்கியது. பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்து இன்றைய காலத்துல மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்து காணப்படுது. வருங்காலத்துல வணிகம் இன்னும் பல புதுமைகள்ல வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல பாருங்க, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாதுங்கும்போது பட்டினப்பாலை. இதுல வந்து நம்மளுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில தான் உள்ள சொற்களை கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணிங்க வரைகளானது திருக்குறள்ல காணப்படுது. நீதி நேர்மையை சரியான முறையில செயல்படக்கூடியதை என்னச்சு சீர்தூக்கி பார்க்கக்கூடியதை குறிக்கப்பட்டிருக்கு. மதிப்பீடுல வீட்டுக்கு பயன்படுவதற்கான பொருள் வாங்குபவர் வந்து நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து, வணிகச்சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று, பண்டமாற்று. வண்ணப்படங்கள், வண்ணம் கூட்டல் படங்கள். விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த. சொற்றொடர்ல அமைச்செழுதுகள்ல வணிகம்ங்கும் போது வணிக செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. ஏற்றுமதிங்கும் போது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். சில்லறை அப்படிங்கும் போது பேருந்துல வந்து நடத்துனர் பயணச்சீட்டு பெறும்போது சில்லறை கேட்டாருங்களாம். கப்பல்ங்கும் போது தூத்துக்குடி துறைமுகத்தில் கப்பல்கள் வந்து நிற்கும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்கு. இது நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும், எதுக்கு எது வருங்கிறது. ஆங்கில சொல் கரன்சி நோட்டுங்கும் போது பணத்தாள்ங்கிறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். பேங்க்குங்கும் போது வங்கிங்கிறதும் நம்மளுக்கு மறக்காது. அடுத்து என்னன்னு சொன்னா செக்குன்னு இருக்கு. செக்குன்னா காசோலை. என்னன்னு சொன்னா சோலை தனியா குறிச்சா சோலை தான் குறிக்கும். இப்போ என்னன்னா சோலையில வந்து செக் வச்சுட்டாங்க அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப காசோலைனா செக் எல்லாருக்குமே டக்குன்னு தெரியாது, அதுக்குதான் சொல்லி கொடுக்கேன். காசோலைனா செக். அடுத்து டிமாண்ட் டிராஃப்ட்னு இருக்கு. டிமாண்ட் டிராஃப்ட்ங்கிறது வரை ஓலை. டிமாண்ட் டிராஃப்ட் என்னன்னா டிரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கும் போது வரை ஓலையை குறிக்கக்கூடியது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டிமாண்ட் டிராஃப்ட், வரை ஓலை. டிஜிட்டல் இருக்கு. டிஜிட்டல்னா மின்னணு மயம். டிஜிட்டல் மின்னணு மயம்ங்கிறது தான் டிஜிட்டல்ங்கிறது. அப்போ என்னன்னா எல்லாமே டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. மின்னணு மயம்ங்கிறது. டெபிட் கார்டுன்னு இருக்கு. பற்று அட்டை. டெபிட் கார்டு
என்னன்னு சொன்னா பிட் அடிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்களாம் பச்சு பிடிச்சு இங்கிருவாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப டெபிட் கார்டுன்னா பற்று அட்டை, கிரெடிட் கார்டு அப்படின்னு சொன்னா கடன் அட்டை. அப்போ கிரெடிட் ரெடியா இருப்பாங்க. கடன் யார் வாங்கினாங்களோ அவங்கள ரெடியா பிடிக்கிறக்காண்டி வெளியில இருக்க சொன்ன நாள்ல முடிக்கலைன்னா என்ன செஞ்சிருவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்போ கிரெடிட் கார்டுங்கும்போது கடன் அட்டைங்குது. அப்போ டெபிட் கார்டுன்னா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுன்னா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் போது இணையதள வணிகம் தெரிஞ்சிருக்கும். இ காமர்ஸ் இருக்கு, மின் வணிகம். இ காமர்ஸ்ங்கும் போது இமெயில் அப்படிங்கும்போது இ காமர்ஸ்ங்கும் போது மின் வணிகம், மின்னணு வணிகம். வளரும் வணிகம் பாடத்தின் மூலமா சங்க இலக்கியங்கள்ல வணிக செய்திகள் எவ்வாறு காணப்படுதுன்னு பார்த்தோம். தேர்வுலையும் கேள்விக்கேற்ற சரியான பதில் எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.